வணக்கம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் உங்கள் வரவேற்பறைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராமநாதபுரத்தில் பாதாள சாக்கடையில் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் வெளியேறிய கழிவுநீர். மாவட்ட ஆட்சியர் ஆய்வுக்காக அவசரமாக உடைப்பை சரி செய்த நகராட்சி நிர்வாகம். பென்னாகரம் அருகே சுடுகாட்டில் மின் விளக்கு எரியாததால் கடும் சிரமம். செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் இறந்தவரின் உடலை அடக்கம் செய்த அவலம். ஆரணி அருகே அரசு பள்ளியில் ஒரே ஒரு ஆசிரியர் மட்டுமே பணியில் இருப்பதாக புகார். பள்ளிக்கு பூட்டு போட்டுவிட்டு குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்துச் சென்ற பெற்றோர்கள். திருக்கோவிலூர் அருகே நெடுஞ்சாலை ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றம். ஜேசிபி மூலம் 76 கடைகளை அகற்றிய அதிகாரிகள். மதுரையில் ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி பழங்குடியின மக்கள் தொடர் போராட்டம். பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததால் மாணவர்களின் படிப்பை நிறுத்த முடிவு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஈரோட்டில் இலவச வேட்டி சேலைகள் தயாரிப்பு. டெண்டர் தாமதமானதால் உற்பத்தியும் தாமதமாகும் என நெசவாளர்கள் தகவல். இனி விரிவான செய்திகள். ராமநாதபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வுக்கு வருவதற்காக தகவல் வெளியானதால் நகராட்சி ஊழியர்கள் கழிவுநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ளது. ராமநாதபுரம் நகராட்சியில் செயல்பட்டு வரும் பாதாள சாக்கடை திட்டத்தின் மூலம் வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் வலசை கிராமத்தில் சுத்திகரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ராமநாதபுரத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மீன் மார்க்கெட் அருகே பாதாள சாக்கடையில் உடைப்பு ஏற்பட்டது. சாலையில் கழிவுநீர் வெளியேறியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதியடைந்தனர். பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் 10 நாட்களாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் ஆய்வு செய்தார். முன்னதாக நகராட்சி ஊழியர்கள் அவசரமாக பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். பென்னாகரம் அருகே சுடுகாட்டில் மின் விளக்கு எரியாததால் இறந்தவரின் இறுதிச் சடங்கை செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் செய்யும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெரும்பாலை பகுதியில் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் இறந்தவர்களின் உடலை பெரும்பாலை பேருந்து நிலையம் அருகே உள்ள சுடுகாட்டில் அடக்கம் செய்வது வழக்கம். பெரும்பாலை சுடுகாட்டில் மின் விளக்குகள் எரியாததால் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்வதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உயிரிழந்த நபரின் உடலை அவரது உறவினர்கள் பெரும்பாலை சுடுகாட்டில் வைத்து செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் அடக்கம் செய்தனர். கடந்த 2 ஆண்டுகளாக இதே அவல நிலை நீடிப்பதாக வேதனை தெரிவிக்கும் பெரும்பாலை பகுதி மக்கள் சுடுகாட்டில் மின் விளக்கு வசதி ஏற்படுத்தி தருமாறு ஊராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ஆரணி அருகே போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் பெற்றோர்கள் அரசு பள்ளிக்கு பூட்டு போட்டுவிட்டு தங்களது குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்துச் சென்ற சம்பவம் அரங்கேறி உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் பள்ளக்கொல்லை பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் 75 குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படித்து வரும் 75 குழந்தைகளுக்கும் பாடம் நடத்த ஒரே ஒரு ஆசிரியர் மட்டுமே பணியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இப்பள்ளியில் போதிய அளவில் வகுப்பறைகளும் இல்லாததால் குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக பெற்றோர்கள் அளிக்கும் புகாரை தொடர்ந்து பள்ளி கல்வித்துறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பொறுமை இழந்த பெற்றோர்கள் பள்ளக்கொல்லை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு பூட்டு போட்டுவிட்டு தங்களது குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். ஆசிரியர்களை நியமிக்கும் வரை குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். திருக்கோவிலூர் அருகே நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கடைகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து அகற்றப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் மணம்பூண்டி பகுதியில் நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்து கடைகள் செயல்பட்டு வந்தன. இது தொடர்பாக புகார்கள் குவிந்ததால் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. 15 நாட்களாகியும் உரிமையாளர்கள் கடைகளை காலி செய்யாததால் வருவாய் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் அதிகாரிகள் குடைபிடித்தவாறு ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். இதன் மூலம் மணம்பூண்டியில் நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த 76 கடைகள் இடித்து அகற்றப்பட்டன. அப்போது 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் சாதி சான்றிதழ் வழங்காத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து காட்டுநாயக்கன் சமுதாய மக்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் பரவை பேரூராட்சிக்குட்பட்ட சத்தியமூர்த்தி நகரில் வசித்து வரும் காட்டுநாயக்கன் சமுதாய மக்கள் சாதி சான்றிதழ் வழங்க கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 6 நாட்களாக பல்வேறு போராட்டங்களை நடத்திய காட்டுநாயக்கன் சமுதாய மக்கள் நேற்று மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் சாதி சான்றிதழ் வழங்க மறுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். கல்வி அமைச்சர் இருக்காரா? அரசாங்கம் ஒன்றும் இருக்குதா? கேவலம் கேவலம் கல்வி துறையை கண்டிக்கின்றோம், கல்வி அமைச்சரை கண்டிக்கின்றோம். ஒரு வாரமாக 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பள்ளிக்கு செல்லாமல் போராட்டத்தில் பங்கேற்று வருவதால் அவர்களின் கல்வி பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காட்டுநாயக்கன் சமுதாய மக்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தது. இதனால் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் டிசி கேட்டு விண்ணப்பிப்பதாக போராட்ட குழுவினர் தெரிவித்துள்ளனர். படிக்கும் பிள்ளைகள் 1ஆம் கிளாஸிலிருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் எங்களுக்கு படிக்க தேவையில்லை, எங்களுக்கு டிசி கொடுங்கள் என்று கல்வித்துறையிடம் நாங்கள் போராட்டம் செய்ய போகிறோம். நாங்கள் படிக்கும் ஸ்கூலுக்கு போய் அங்குள்ள ஹெட்மாஸ்டரிடம் நாங்கள் படிக்க தேவையில்லை, எங்களுடைய டிசி சான்றிதழ் கொடுங்கள் என்று போராட்டம், இந்த 530 பிள்ளைகள் போராட்டம் வாயிலாக கொடுத்து நாங்கள் பள்ளி டிசியை கேட்க போகிறோம். திருப்பத்தூரில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் சுற்றித் திரிந்த 108 தெருநாய்களை நகராட்சி ஊழியர்கள் துரத்தி பிடித்தனர். திருப்பத்தூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்து வருகிறது. தெருநாய்கள் சாலையில் செல்பவர்களை கடிப்பதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் அச்சமடைந்தனர்.
இது தொடர்பாக புகார்கள் குவிந்ததால் தெருநாய்களை பிடிக்குமாறு திருப்பத்தூர் நகராட்சி ஆணையர் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து நகராட்சி ஊழியர்கள் தெருநாய்களை மடக்கி பிடித்து கூண்டில் அடைத்தனர். கடந்த 2 நாட்களில் மட்டும் 108 தெருநாய்களை பிடித்துள்ளதாக நகராட்சி ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சங்கராபுரத்தில் சிமெண்ட் சாலையை ஆக்கிரமித்து தனிநபர் ஒருவர் வேலி அமைத்துள்ளதால் 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட 5வது வார்டு உருதுவள்ளி தெருவில் 15 வருடங்களுக்கு முன்பு சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவர் சிமெண்ட் சாலையை ஆக்கிரமித்து கம்பி வேலி அமைத்துள்ளார். சாலை ஆக்கிரமிப்பால் உருதுவள்ளி தெருவை சேர்ந்த பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் கம்பிவேலியில் சிக்கி அப்பகுதி குழந்தைகளும் காயமடைந்து வருகின்றனர். திங்கிறதுக்கு போனேன், வேலி சிக்கி வீந்துட்டேன், காயமாயிடுச்சு, உடம்பு ஸ்கிலே போல. ஜுரமா இருக்கா? ஆக்கிரமிப்பை தட்டி கேட்ட பொதுமக்களை அதே பகுதியைச் சேர்ந்த நபர் அடியாட்களை வைத்து மிரட்டி வருவதாக தெரிகிறது. இதனால் ஆக்கிரமிப்பு வேலியை அகற்றி அராஜகத்தில் ஈடுபட்ட தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் உருதுவள்ளி தெருவை சேர்ந்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அப்படின்னு சொல்லிட்டு பேரூராட்சி ரோட்டை ஆக்கிரமித்து ரோடு வேலி போட்டிருக்காங்க. எங்களுக்கு அத்தியாவசிய சேவைக்கு எதுக்குமே வெளியே போக முடியல, வர முடியல. எதாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளாரே இங்கே தான் இருக்கிறோம். எந்த வசதியும் இல்லாமல் இப்போ வேலி போட்டதுனால எங்களால் வெளியில் போக முடியல, வர முடியல. பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்காங்க. ரொம்ப சிரமப்படுறோம். எந்த இதுவுமே இல்லாமல் இருக்குது. இப்போ உடம்பு சரியில்லைன்னா கூட வெளியே போக முடியல எங்களால். நீங்கள் தான் இது ஒரு அரசாங்கம், இதை ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு வழி பண்ணி விடணும். நீங்கள் தான். உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வருகிறது உள்ளூர் எக்ஸ்பிரஸ். ராமநாதபுரத்தில் நகரின் முக்கிய சாலையில் கற்கள் கொட்டப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். சந்தோஷ் திரையரங்கில் இருந்த மத்திய கொடிக்கம்பம் வரை செல்லும் சாலையில் பெரிய பெரிய கற்கள் கொட்டப்பட்டு வாகனங்கள் செல்ல முடியாத நிலையில் காணப்படுகிறது. இதனால் அவ்வழியாக செல்லும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகின்றன. சாலையை சீரமைக்க இனியும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் பகுதியில் கடலரிப்பு காரணமாக 12 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மீன்வலை பின்னும் கூடம் தண்ணீரில் மூழ்கியது. தருவைக்குளம் பகுதியில் மீனவர்களின் வசதிக்காக கடந்த 2020ஆம் ஆண்டு மீன்வலை பின்னும் கூடம் அமைக்கப்பட்டது. கடல் சீற்றம் மற்றும் கடல் அரிப்பால் அந்த கட்டிடம் சேதமடைந்து காணப்பட்ட நிலையில் மீன்வலை பின்னும் கூடம் முழுவதுமாக இடிந்து கடலுக்குள் மூழ்கியது. மதுரை மாநகராட்சி பணியாளரை பாதாள சாக்கடைக்குள் இறக்கி சுத்தம் செய்ய வைத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜெயஹிந்த்புரம் பிரதான சாலையில் உள்ள பாதாள சாக்கடை குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி பணியாளர் ஒருவர் கயிறு கட்டி பாதாள சாக்கடைக்குள் இறங்கி கழிவுகளை அகற்றினார்.
தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் குப்பைகள் பொது வெளியில் கொட்டப்படுவதை தடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட 24 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் சுப்பிரமணியபுரம் குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு வந்தன. அந்த கிடங்கு தற்போது மூடப்பட்டுள்ளதால் குப்பைகள் தூய்மை பணியாளர்கள் கல்கட்டிக்குளம் பகுதியில் கொட்டி வருகின்றனர். நகராட்சி நிர்வாகமே சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதற்கு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டியில் அமைந்துள்ள முத்தாலம்மன் கோயிலில் தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மிகவும் பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் மழை வேண்டிய திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான விழா கடந்த வாரம் தொடங்கி நேற்றுடன் நிறைவு பெற்றது. திருவிழாவின் இறுதி நாளன்று முத்தாலம்மன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருப்பத்தூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் கலை திருவிழா போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இவ்விழாவில் பரதநாட்டியம், கரகாட்டம், தப்பாட்டம், ஒயிலாட்டம், அலங்கார சிலம்பம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் டெங்கு ஒழிப்பு தொடர்பாக சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காந்தி சிலை முன்பு தொடங்கிய பேரணி சேலம் முதன்மை சாலை, எடப்பாடி சாலை, பள்ளிப்பாளையம் சாலை உள்ளிட்ட முக்கிய இடங்கள் வழியாக சென்று குளத்துக்காடு பகுதியில் நிறைவு பெற்றது. இதில் பங்கேற்ற 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் டெங்கு பரவல் தொடர்பான பதாகைகளை சைக்கிளில் வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.